நீங்கள் எமோஷனலாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே, ஏன் உலக இந்திய கிரிக்கெட் ரசிகர்களே ஒரு மாதிரி எமோஷனலாக தான் இருப்பாங்க. ஏன்னா ரோஹித் கோலி 2 பேரும் சேர்ந்து 100 ரன்னுக்கு மேலே அடித்து, அதுவும் ரோஹித் ஒரு 100, கோலி ஒரு 50 மேட்சை முடிச்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில். இது அவங்களோட கடைசி மேட்ச் ஆஸ்திரேலியாவில். அப்படிங்கும்போது எப்படி எமோஷன் ஆகாமல் இருக்க மாட்டாங்கன்னா, கடைசியில் சொல்கிற விஷயத்தை நான் முதலே சொல்லிக்கிறேன். ரோஹித் கோலி 2 பேருமே வந்து இந்தியாவுக்கானவங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. லெஜெண்ட் சீனியர் பிளேயர்ஸ், இந்தியாவுக்கானவங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க போயிட்டாங்க. லெஜெண்ட் அப்படிங்கிற இடத்த நோக்கி அவங்க எப்போ நகர்ந்துட்டாங்க. அவங்க கிரிக்கெட்டுக்கானவங்களா ஆயிட்டாங்க. ஒரு நாட்டுக்கானவங்கிறத தாண்டி ஒரு கிரிக்கெட்டுக்கானவங்களா ஆனதா நான் பார்க்குறேன். நிறைய விஷயம் நம்ம இதை பற்றி பேசுவோம். கொஞ்சம் எமோஷனலாக இருப்பீங்க. பட் எமோஷன்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னா, பட் கேம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னைக்கு கேமில் என்ன ஆச்சு, இது போல் கில்லோட ஃபார்ம் பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணவும் போகிறோம். ஸோ ரோஹித் கோலி ஃபேன்ஸ் 2 பேரும் இருப்பீங்க. எப்படி இருந்துச்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய விஷயம் பேசுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா ஜேலிஸ் லேரிஸ் அண்ட் இந்த கிளாஷ் ஆஃப் டியூட்ஸில் இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 சிட்னியில் நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா 3rd ODI மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸோட பார்க்க வந்திருக்கிறீங்க. ஓகே, ஆஸ்திரேலியா 2-1 இந்த சீரியஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதெல்லாம் இந்தியன்ஸுகள் மறக்கிற மாதிரி கடைசி மேட்ச்சு வின் பண்ணாங்கிறத தாண்டி எப்படி வின் பண்ணாங்க, அது ரோஹித் கோலி, அதாவது டாமினன்ஸ் அப்படின்னா அந்த டாமினண்ட்டான ஒரு விக்டரியில் ரோஹித் கோலி இவங்களோட பங்கு இல்லாமல் இருந்திருந்தா இந்த அளவுக்கு ஒரு எமோஷனலாக ஒரு எப்பா ஞாயிற்றுக்கிழமை சூப்பரான ஞாயிற்றுக்கிழமைப்பா அப்படின்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக மாற்றினதுக்கு காரணம் ஆப்வியஸ்லி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கலைன்னா கூட அந்த அளவுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்காது. நான் 2nd ODI மேட்ச்லையும் அண்ட் 1st ODI மேட்ச் ரிவ்யூலாம் சொல்லியிருந்திருப்பேன். ஈவன் த்ரூ அவுட்டாக இந்த சீரீஸ்லையும் சொல்லியிருந்திருப்பேன். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ODI மேட்ச் 26 ஓவர் தான் நடந்துச்சு. ஸோ அப்போ 2nd ODI மேட்ச் தான் இந்தியன் பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ODI மேட்ச்சு. ஸோ அதனால் இந்த சீரிஸ் ரொம்ப பெருசாக கணக்கில் எடுத்துக்காதீங்க. ப்ளஸ் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ அப்படியே ஆஸ்திரேலியன்ஸுக்கு வந்து பிளேயர்ஸுகளை, அதாவது 2027 ODI வேர்ல்டு கப்பை ஞாபகத்தில் வச்சு பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ரொட்டேஷனில் விடுறாங்களோ அண்ட் பேக்கப்பை ஸ்ட்ரென்த் பண்ணுறாங்களோ பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்க்குறாங்களோ, அதே போல் இந்தியன் டீம் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் ஆமாம் அப்படி தான் இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3rd ODI மேட்சை ஆஸ்திரேலியன் டீமில் அந்த பவுலர்ஸுகளோட சேஞ்சஸ் இருந்ததுன்னா இந்தியன் டீம் வின் பண்ணலாம். பட் இந்தியன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் சரியாயிடுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த மேட்சை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக கொடுத்தேன். இன்றைக்கி நடந்துருச்சா, கில் அடிக்கலை, பட் மேலே ஒரு ரோஹித் ஒரு 100, கோலி ஒரு 50. பட் ஓகே, இன்னைக்கு ரோஹித் ஒரு 50, கோலி ஒரு 40 அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் த்ரூ அவுட்டாக, அதுவும் ஓடியில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு, கிரிக்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஏன் அவர் ஒரு 50 அடிச்சிருக்க மாட்டாரா, ஏன் KL ராகுல் ஒரு 50 அடிச்சிருக்க மாட்டாரா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேலே டாப் ஆர்டரில் பர்ஃபார்மன்ஸ் யாராவது 3 பேர்த்தில் 2 பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா எவ்வளோ பெரிய ஸ்கோரையும் கால்குலேட் பண்ணி அடிச்சிருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஒரு 2 ODI மேட்ச் வச்சுருந்தா இந்தியா இந்த சீரீஸை கைப்பற்றது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை நல்லா ஃபைட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ODI மேட்ச் மாதிரி இருந்திருக்காது. சரி, இந்த மேட்சுக்குள்ளே வருவோம். இங்கே பாருங்களேன், டாஸ் வின்னுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் ஆடிலைல் பிச், சிட்னி பிச் ஒரே மாதிரியே இருந்துச்சு. இங்கே மார்ஷ் டாஸை வின் பண்ணார், அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தார். சரி ஓகே, சிட்னி வழக்கம் போல் ஒரு ஹை ஸ்கோர் மாதிரி வென்யூவாக இருக்குன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரோன்னு எனக்கு தெரியல. ஆனால் மார்ஷ் என்ன பிச்சை கொஞ்சம் தப்பாக ரீட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஆடிலையில் இருந்த மாதிரி தான் சிட்னியில் இருந்தது. அதாவது பிச் ரிப்போர்ட்டில் சொன்னதெல்லாமே நிறைய சிமிலாரிட்டிஸ் ஒரே மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்ஷும் ஹெட்டும் ஆரம்பிக்கும் போது சரி ஓகே இன்னைக்கு ஒரு 300 போவாங்க போல். ஏன்னா யூஸ்வலாக சிட்னியில் எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்போ 389 ஒரு தடவை அடிச்சிருக்கிறாங்க, 374 ஒரு தடவை அடிச்சிருக்காங்க, 288 ஒரு தடவை அடிச்சிருக்காங்க, 2016 330 அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்களாம். அதாவது ஆவரேஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 295, 300, 280 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால சரி ஆஸ்திரேலியா அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம பழைய ஒரு டிப்பிக்கல் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டு சொல்லிட்டு மார்ச் முடிவு பண்ணியிருப்பாருன்னு எனக்கு நினைக்கிறேன். எடுத்தாரு. அதே போல் அவங்க கிட்ட அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. சிராஜ் அதை பிரிச்சாரு. ஆனால் ஹர்ஷித் ராணாவோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இங்கே பாருங்களேன், இப்போ 3 ODI மேட்ச்சில் 2 இது 2வது ODI மேட்ச் தான். ஓகேங்களா, பவுலர்ஸுகளுக்கு வராலும் கொஞ்சம் ஓகே, இது ஒரு 3வது ODI மேட்ச்னு சொல்லலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம் வைஸ் இது வந்து 2வது ODI மேட்ச் தான். இன்னும் 2 ODI மேட்ச் வந்துருந்ததுன்னா நான் சொல்லுவேன் ரோஹித் கிட்ட கூட நீங்கள் இன்னும் ஒரு 100 பார்க்கலாம், ஒரு 50 பார்க்கலாம், ஈவன் ஒரு 150 ஒரு 100 கூட பார்க்கலாம், கோலி கிட்டே ஒரு 100 பார்க்கலாம். ஈவன் இப்போ ஹர்ஷித் ராணா எப்படி 2வது மேட்ச்ல ஒரு கம்பேக் த்ரூ அவுட்டாக அந்த சீரீஸில் நல்லா பண்ணாரு. பட் 3rd ODI மேட்ச்ல நல்லா போட்டார்ல. ஸோ அதே போல் இப்போ குல்தீப் யாதவ் இன்னும் 2 மேட்ச்ல சேர்க்கும் போது அவர்கிட்ட ஏதாவது ஒரு மேட்ச்ல ஒரு 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹர்ஷித் ராணா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இருக்குது.
ஆனால் நியூ பாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு மாதிரி லெங்க்த்தில் சொல்லி வச்ச மாதிரி அவரும் சிராஜும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி பிரசித் கிருஷ்ணா இன்னைக்கு ஹர்ஷ்தீப் சிங் இல்லை அப்படின்னோடனே யார்கிட்ட நியூ பால் கொடுக்கலாம்? சரி ஓகே பிரசித் கிருஷ்ணா நியூ பால்ங்கிறத தாண்டி ஹர்ஷித் ராணா கொடுப்போம். ஏன்னா நல்லா போடுறாருங்கிறத தாண்டி அவர் டிராவிஸ் ஹெட் ஆல்ரெடி கொஞ்சம் மாதிரி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதனால் டிராவிஸ் ஹெட்டுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஹர்ஷித் ராணா. இன்னொரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா போடக்கூடிய ஒரு ஆள் முகமது சிராஜ். அப்போ நம்ம டார்கெட்டு டிராவிஸ் ஹெட்டை எடுக்கணும். அப்போ இவங்க கிட்ட கொடுங்கும் போது இவரும் ப்ரெஷரை போட்டார். அந்த பக்கம் சிராஜ் நல்லா போட்டார். சிராஜ் ட்ராப் பண்ணார். டிராவிஸ் ஹெட்டு காலி. பட் ஒன்று சொல்லுவேன், இந்த மேட்ச்சில் ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்த இந்த கேட்ச், ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த கேட்ச் எடுத்ததுனால எனக்கு ரொம்ப மேட்ச் மாறின மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நல்ல கேட்ச்சு மேட்சை கம்ப்ளீட்டாக மாற்றும். டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிடில் ஒரு மாதிரி பெட்ரோல் ஊற்றி கொளுத்துன மாதிரி அந்த பத்திக்கிட்டு எரியும். பட் அது ஸ்ரேயாஸ் ஐயர் கொடுத்த மாதிரியும் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து ஒரு லெங்க்த்தில் ஒன்று அடிப்பார். அடித்தோடனே ஸ்லிப்பில் ரோஹித் சர்மா கையில் வந்து ஒரு கேட்ச் வந்து விழும். ஸோ எனக்கு என்னமோ இந்த 2 டெலிவரியும் ப்ளஸ் அக்சர் பட்டேல் மார்ஷ் விக்கெட் எடுத்ததும் வாஷிங்டன் விக்கெட் எடுத்ததும், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டர்ஸுகளுக்கு கேட்சு கரெக்டாக வருது, ஃபீல்டர்ஸுகளுக்கு கையில் பால் ஓட்டுது, கேட்ச் பிடிக்கிறாங்க, ப்ளஸ் பிளான் ஒர்க் அவுட் ஆகுது, ஒவ்வொரு பவுலர்ஸ்களும் விக்கெட் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பிளேயர்ஸ் பம்ப்டாகவே இருப்பாங்க. பட் ஒன்று சொல்லிக்கிறேன், கில்லு பொதுவாகவே ஸ்பின்னர்ஸ்களை ஏன் நம்ப மாட்டுறாரு எனக்கு புரியலை. முக்கியமாக வாஷிங்டன் சுந்தர் விஷயத்தில் ஏன் நம்ப மாட்டுறாருன்னு எனக்கு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் வந்து எப்போ வந்தாலும் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது ஷாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் அப்போ தான் ஃபீல்டர் கோலி வந்து நிப்பாட்டுறாங்க, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் அடிக்கிற கேட்ச். ஸோ இந்த மாதிரி அற்புதமான தருணங்கள்லாம் நிகழ்ந்தது. எனக்கு கில்லோட கேப்டன்சி, எனக்கு அந்த ஸ்பின்னர்ஸில் அவர் பயன்படுத்துகிற விதம் மட்டும் எனக்கு என்னமோ தெரியல ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி இருக்குது. இது எப்படியோ 23 வயதான யங் கிட் ரைட் ஆஃப் பாஸ்பில் ஹர்ஷித் ராணா அந்த 4 விக்கெட் எடுத்து, அது முக்கியமான அந்த 3 விக்கெட் இடையில டப்புன்னு எடுத்து முடிச்சு, ஸோ அப்பா கடைசியாக ஒரு ஆட்கள் போட்டு ஒரு 4 விக்கெட் எடுத்து, எப்பா எதுக்குப்பா என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் வந்து இந்த பையன் எதுக்குப்பா டீமில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் வச்சாங்களே, கேள்வி கேட்டாங்களே, சந்தேகப்பட்டாங்களே, எல்லாத்துக்கும் இந்த 4 விக்கெட் அப்படிங்கிறத தாண்டி த்ரூ அவுட்டாக அந்த சீரீஸில் அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறதாகவும், இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஹர்ஷித் ராணா கிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஹர்ஷித் ராணா பவுலிங் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். இன்னும் நிறைய நாலேஜ் ஐ திங்க் வேணும். ரோஹித் சர்மா போய் பேசினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவுலிங்கில் இருந்துச்சு, இங்கே பாரு சொல்கிற கேள்வி நீ போடு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆடிலைட் சிட்னி ஒரே மாதிரி ஓகேங்களா, ஓவல் பெருசாக இருக்கும், ஸ்ட்ரைட் பவுண்டரி, ஸ்கொயர் பவுண்டரி சின்னதாக இருக்குது, அங்கே போயிட்டு குத்தி ஷார்ட் பால் போட்டிருந்தா, ஃப்ரண்ட் அடிக்கிற மாதிரி போட்டிருந்தா தூக்கி வச்சு சொருவிடுவாங்க. இன்றைக்கி அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இன்றைக்கும் சரி ஆடிலையும் சரி ஹர்ஷித் ராணாவுக்கு அதுதான் நடந்தது. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான வயசு தான், கற்றுப்பாரு தான், கற்றுக்கிட்டாருன்னா இந்தியாவுக்கு நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு தான். அப்புறம் அவர் எடுக்கிறதுக்கான கேள்வியே பெருசாக வராது. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சுபம் சரியாக முடிஞ்சது. அப்புறம் வரேன் சுப்மன் கில் ரெட் பால் கிரிக்கெட்டில் ஓகே, பட் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இன்னமும் தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. இதுதான் வித்தியாசம் இன்னைக்கு ரோஹித் கிட்ட இருந்து, கில்லு கிட்ட இருந்து, கோலி கிட்ட இருந்து. அதாவது என்ன பால் போட்டாலும் நான் போவேன், அடிக்க தான் போவேன் அப்படின்னு கில் போகிறாரு. மேபி அந்த கேப்டன்சி எடுக்கிறவங்க அந்த ரோல் எடுக்கிறவங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரோஹித் அப்படிதான், எந்த பால் போட்டாலும் நான் அடிப்பேன்னு அவர் கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் அக்ரெசிவாக போனார்ல. பட் கில் அவுட் ஆன விதமோ, கில்லோட 3 இன்னிங்ஸில் அவர் விளையாண்ட விதமோ பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. விமர்சனங்கள் இன்னும் நிறையா வரும், அவருக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் அப்போ தான் வரும். ஏன்னா ரன்ஸ் வரும்போது தான் அந்த விமர்சனங்கள் கம்மியாகும். ஸோ விமர்சனங்களை கண்டிப்பாக கில், கேப்டன் கில், பேட்டர் கில் தாங்கி ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டின்ட்டு பேட்டராகவும் ஃபெயிலு, கேப்டன்சி வரும்போது கேப்டனாகவும் இப்போ ஃபெயில் ஆகியிருக்கிறாரு. ஓகே, இது ஒரு ப்ராசஸ். ஃபெயிலுங்கிறத தாண்டி இப்போ ப்ராசஸில் ஃபஸ்ட்டு லெவல் வந்து இப்போ ஃபெயில் ஆகியிருக்காரு. போக போக கற்றுப்பார் அப்படின்னு நம்ம நம்புவோம். சரி, இது கில் பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நல்லா கேப்டன்சி பண்ணியாச்சு, ஒரு எனர்ஜி இருக்குது, பெரிய ஸ்கோரும் கிடையாது. செகண்ட் இன்னிங்ஸ் சும்மா நல்லாவும் இருக்குங்கும்போது நான் இங்கே கில்லுக்கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து ஒரு 70+ ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது வரலை, டிஸப்பாயின்மெண்ட். அப்போ விமர்சனம் அவர் மேலே எல்லாரும் வைக்கிறது தப்பே கிடையாது. சரி, இது ஒரு பக்கம். சேசிங்னு வரும்பொழுது ரோஹித் கோலி, ஸோ ஆரம்பத்துலேருந்து இந்த சீரீஸ்க்கு வந்து ரோக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப் பெருசாக ஏறிக்கிட்டு இருக்கு. அண்ட் போன மேட்ச்சில் வந்து ஆஸ்திரேலியாவோட ஜென்சி அவங்க வந்து ஜெயிச்சு கொடுத்தாங்க. பட் இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வேட்டையாட விளையாட பார்த்துருக்கீங்களா, அதில் சின்ன பசங்களை அதை துப்பாக்கி எங்கிட்ட கொடுங்க, எப்படி சொல்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கமல் சொல்கிற மாதிரி ரோஹித் கோலி இந்த 237 டார்கெட்டை சூப்பராக சேஸ் பண்ணாங்க. அதாவது 12 ஓவர் ஸ்பேர் வச்சு வின் பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே, அது ஒரு பக்கம். எங்கே ஆரம்பிக்கிறது, யாரை பற்றி பேசுறதுங்கிறதுலாம் எனக்கு நிறைய குழப்பமே இருக்குது. ரோஹித்தோட 100 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே ஆடிலைடில் அவர் விட்டாரோ, அதாவது ஆடிலைடில் 100 அடிக்க வேண்டியது, அதாவது அங்கே எங்கே விட்டாரோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்த மாதிரி இருந்தது.
ஹிட்மேன் அப்படிங்கிற டேக்லைனை கழட்டி வச்சுட்டு ஒரு பசி, ஒரு வெறி, ஒரு இன்டென்ட் அண்ட் முக்கியமாக சென்சிபிளான ஒரு கிரிக்கெட் அவரோட பேட்டிங்கில் தெரிஞ்சுது, இன்னிங்ஸ் முழுக்க தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு போன இன்னிங்ஸில் அவர் அவுட் ஆகிட்டு போகும்போதுமே வந்து ஒரு 100 மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு தான் அவர் போனார். பட் இன்றைக்கி சிட்னியில் அவர் முத்தமிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சென்சிபிளான ஒரு கிரிக்கெட். ரோஹித் சர்மா வந்தாருன்னா கொஞ்சம் 50 அடிக்கிறதுக்கு டைம் எடுத்துப்பார், அதுக்கப்புறம் ஒரு வேறு ஆக்சிலர் எடுத்துவார், அதுக்கப்புறம் 100க்கு அப்புறம் ஒரு வேறு மாதிரி போவார்ல. இன்னைக்கு ரோஹித் சர்மா கிட்ட அப்படி ஒரு இன்னிங்ஸ் பார்க்க முடிஞ்சது. எனக்கு அந்த 50க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜோஷ் ஹேசல்வுட்டும் ஸ்டார்க்கும் எக்ஸ்ட்ரா நிறைய நியூ பாலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி விக்குன்னு போட்டுட்டு இருக்கும்போது ரோஹித் இவங்களை கடந்தார். ஆலிலையும் அதே தான், எப்போ அந்த நியூ பாலில் இவங்களை போகிறவங்களை கொஞ்சம் கடப்போம், விக்கெட்டும் நல்லா செட்டில் ஆகிறோம், அப்புறம் கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்து சம்மடி அடிப்போம் அப்படின்னு ரோஹித்தோட பிளான் வந்து இன்றைக்கி எனக்கு அந்த மிட் ஆஃபில் ஒரு ஷாட் ஒன்று ஆனார். எனக்கு அங்கேயே புரிஞ்சிச்சு, ஓகே நேத்தன் எல்லிஸ் ஆனார், ரைட் இந்த மாதிரி ஷாட்ஸ் ரோஹித் ஆடுறாருன்னா பெரிய சம்பவம் இருக்குது. ஏன்னா புல் ஷாட்டை விட எனக்கு இந்த ஷாட் ரோஹித் சரியாக ஆடும்போது, அதாவது மிடில் ஆஃப் த பேட்டில் ஆடும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். திரும்பவும் சொல்கிறேன், நான் இந்த மாதிரியான ரோஹித் சர்மா பழைய ரோஹித் சர்மாலாம் இது கிடையாது, இது புதுவிதமான ஒரு ரோஹித் சர்மா. ஒரு 10 கிலோ குறைச்சாரு அப்படின்னு ஹைலைட் பண்ணுறதெல்லாம் தாண்டி அவர் கிரிக்கெட்டை மாற்றிருக்கிறாரு. எனக்கு நாக்பூரில் 2023 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி அப்போ ஒரு 100 அடிப்பார். அந்த மாதிரியான 100 நல்ல பேசிக், ஓகேங்களா, பேசிக் ஒரு கான்ஃபிடென்ட், அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் ஸ்பாட்டில் விழுந்துச்சு. அதுலேயும் ஸ்லாக் ஸ்வீப் புரியுதுங்களா, அவர் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் அடிக்க வைக்கிறாங்க. அதாவது கரெக்டாக டீப் ஃபைனலுக்கும் மிடு விக்கெட்டுக்கும் இடையில ஒரு பெரிய கேப் வைக்கிறாங்க. அந்த இடத்துல அதாவது டீப் ஸ்கொயருக்குள்ள ஃபீல்டர் இல்லைனாலே தைரியமாக அவர் ஸ்வீப் போகிறாரு, தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக் ஸ்வீப் போகிறாரு, மிடு விக்கெட்டில் அடிக்கிறாரு. அதாவது ஷார்ட் போட்டாலும் சரி, கார்னலி போட்டாலும் அடி, ஜாம்பா போட்டாலும் அடின்னு இன்றைக்கி ஸ்பின்னர்ஸ் அவர் ஆடின விதம் சிட்னியில் அந்த 100ல் நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லுவேன்னா இதுதான். எப்படியே ரோஹித் அந்த 0லேருந்து ஆரம்பிக்கும் போது 50லேருந்து ஆரம்பிக்கும் போது இல்லை 50 தாண்டி 100 போயிட்டு இருக்கிறோம், 100 பக்கத்தில் வந்துட்டோம்னாலுமே வந்து அவர் இன்றைக்கி வந்து கீரை ஷிஃப்ட் பண்ணவே மாட்டார். எடுத்தாருன்னா 7-8ல் போவார்ல. ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது, கீரை அடிக்கடி மாற்றி ரொட்டேட் பண்ணி ஆடிக்கிட்டே இருந்தார். அந்த வெறி இருந்துச்சு. அந்த 2014, 15, 16 அந்த 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த ட்வின் டூர்ஸ் போவாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரை சீரிஸ் ஆடுறது, அங்கே வேர்ல்டு கப் ஆடுறது, பைலேட்டரல் சீரிஸ் ஆடுறதுன்னு ஆடுவாங்க. அதில் எக்கச்சக்கமான 100s. அப்புறம் 90s அவுட் ஆவார், 99ல் ஒரு தடவை அவுட் ஆவார். அப்புறம் சில 50s T20ல் 2 50 அடிப்பார் அந்த சீசனில். அப்புறம் 171 வேகாவில். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிக் டேடி 100 ஒன்று அடிப்பார். வேர்ல்டு கப்லேயுமே ஒரு 2-3 100 அடிப்பார். ஸோ ஆஸ்திரேலியாவில் ஏன் நாங்கள்லாம் 100 அடிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அடித்து குவிச்சவர். இப்போது யோசிச்சு பாருங்கள், 2014, 15, இப்போ 2025 கம்ப்ளீட்டாக ஒரு அனுபவமிக்க ஒரு ரோஹித் சர்மா. எனக்கு அனுபவம் இருக்குடா, ஒரு அனுபவம் ஒன்று கொடுக்கல, அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு அடித்த ஒரு 100 நான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் விராட் கோலி. இப்போ நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 5000 வீடியோஸ் போட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் நான் இன்றைக்கி ஒரு புதுசாக ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஓப்பனிங் புரியுதுங்களா, அந்த ஓப்பனிங்கில் வந்து நம்மளுக்கே நிறைய தடுமாறும். விராட் கோலி சொன்னார், எனக்கு வயசு 37 ஆகுது, நான் எவ்வளோ மேட்ச் ஆடி எடுத்துருப்பேன், ஆனாலும் அந்த டக்கிலேருந்து வந்து முதல் ரன்னு ஒரு மாதிரி நிம்மதியாக ஃபீல் பண்ணாங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஏன்னா அந்த ஒரு ரன்னு ஒரு முக்கியமான ரன்னு. ஆஸ்திரேலியா விராட் கோலி பெரிய எதிர்பார்ப்பு, எஸ்பெஷலி ஆடிலையில் அவரோட ஃபேவரட் கிரவுண்டில் அவ்வளோ ரன் அடிக்க முடியலங்கிற ஒரு வருத்தம் தெரிஞ்சுது. அது ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சுது. அதாவது ரன் அடிச்சுட்டு, அதாவது அக்ராஸ் வந்து ஃபார்வர்டில் வந்து மிடு விக்கெட்டை ஒரு ரன் அடிச்சுட்டு உமர் குயிக்காக ஓடினார், நல்லா மிடில் ஆஃப் த பேட்டில் வாங்கிட்டு நல்ல ஷாட், ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு ரன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து கையை மறக்கி அப்பா எடுத்துட்டா அப்படின்னு ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது 100 ரன் அடிச்ச ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ரிலீஃப் அவரோட கண்களிலையும் அவரோட முகத்திலையும் அவரோட செலிப்ரேஷனையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எடுத்தோடனே ஜாம்பாவை கொண்டு வந்தார் மார்ஷ். கோலி வந்தோடனே கொஞ்சம் அப்படியே உள்ளுக்குள்ளே தட்டி விட்டு திரும்ப பேக் ஃபுட்டில் போயிட்டு ஸ்கொயரில் 4 விட்டார். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கழிச்சு திரும்ப ஒரு தடவை கர்ன்ல அவர் அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஹேசல்வுட் ஒரு புல் ஒன்று அவன் அடிச்சிருப்பார் மிட் ஆஃப் மேலே, செம்மையாக இருந்தது. அதே போல் நேத்தன் எல்லிஸ் நல்லா ஆனார். ஸோ கோலியோட இன்னிங்ஸ் ஒரு டிப்பிக்கல் கோலி இன்னிங்ஸ். பட் இன்கேஸ் ஸ்கோர் வந்து ஒரு 300 இருந்ததுன்னா அந்த ஆக்சலரேட் அவர் அழுத்தினதை நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் அவருக்கு அது தேவைப்படலை. நம்ம நின்று ஆடினாலே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், ரோஹித் ஆடிட்டு இருக்காரு, ஸோ டீம் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலே போதுங்கிற மாதிரி கோலிக்கிட்ட இருந்து ஒரு 50. ஃபஸ்ட்டு 2 டக்கு, அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச்சு உங்களுக்கே தெரியும் கரெக்டாக பாயிண்டில் அவுட் ஆனார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அக்ராஸ் வராரு LBW. பட் இது ரெண்டும் ஆகிடக்கூடாது. முக்கியமாக
டக் அவுட் ஆகிடக்கூடாது, ஒரே மாதிரியே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற கவனத்தில் நிறைய பேர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து தன்னோட விக்கெட்டை விடுவாங்க. பட் விராட் கோலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட முதல் மேட்ச்சில் வந்து பேட்டிங் பண்ணால் எப்படி பேட்டிங் பண்ணுவாங்களோ கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடிக்கிட்டே இருந்தார். தென் மிடில் ஆஃப் த பேட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரோஹித் சர்மா ஒரு பக்கம்னா இவர் ஒரு பக்கம் ஆடினது ஒரு பக்கம் அப்படின்னா ரெண்டு பேரும், அதாவது ரோஹித் கோலியோட பார்ட்னர்ஷிப்பில் வந்து அந்த 2013 2020 வரைக்கும் எக்கச்சக்கமாக பார்த்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2017 அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோலிக்கு கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் நிறையக்கா ஒரு பிரேக் எடுத்துக்க ஆரம்பித்தார். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் எடுத்துக்க ஆரம்பிச்சார். அண்டர் தோனி கேப்டன்சியில் வந்து ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக அந்த 100 அடிக்கும் போது பெங்களூரில் கோலி ரன் அவுட் ஆகிடுவார். பட் ரோஹித் அந்த மேட்ச்சில் 100 அடிப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஆஸ்திரேலியா கூட வந்து ஒரு பிக் மெமோ டார்கெட்டை ரெண்டு பேரும் 100 அடிப்பாங்க. 55 பாலில் விராட் கோலி தன்னோட ஃபாஸ்டஸ்ட் ODI 100 அடிப்பார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட சம்பவங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட மேட்சஸ் இன்னும் ஆஸ்திரேலியா ஆடிட்டு இருந்திருப்பாங்க. 2015 அந்த 16 அந்த காலகட்டங்களில் திரும்பவும் அந்த 2013 14 15 காலகட்டங்களுக்கு ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் ஒரு அனுபவத்தின் பேரில் ரெண்டு பேரும் அடித்த ஒரு இன்னிங்ஸ் திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். ரோஹித் கோலி ரெண்டு பேருமே கிரிக்கெட்டில் வந்து ரோஹித் கோலி ரெண்டு பேருமே வந்து இப்போ அடுத்த ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதாவது கிரிக்கெட்டில் அந்த ஒவ்வொரு லெவலும் இருக்குல்ல, அந்த ஜூனியர் கிரிக்கெட்டர், சீனியர் கிரிக்கெட்டர், அதுக்குள்ளே இன்னொன்று சில கிளைகள்லாம் இருக்கும். ரோஹித் கோலி ரெண்டு பேரும் டீமில் சீனியர் கிரிக்கெட்டர், பட் அதை தாண்டி வேர்ல்டு கிரிக்கெட்டில் லெஜெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க இந்தியாவுக்கு ஆனவங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க கிரிக்கெட்டுக்கு ஆனவங்களா அவங்க ஆகிட்டாங்க. அவங்க விடும்போது உங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் தெரிஞ்சதில்ல. ரெண்டு பேருமே இந்த கம்யூனிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எந்த இடத்துல ஓடணும், எந்த இடத்துல ஓடக்கூடாது. ஓகே, இவர் 50 அடிச்சா அவங்க செலிப்ரேட் பண்ணுறது, அவர் 100 அடிச்சா இவர் செலிப்ரேட் பண்ணுறது. கோலி மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் ரோஹித் போயிட்டு கட்டி பிடிச்சி, அதாவது ரெண்டு பேரும் கையால் தட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சதுக்கப்புறம் ரோஹித் கோலிக்கிட்ட ஏதோ சொன்னார். பட் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஃபஸ்ட் பால்லேருந்து, அதாவது விராட் கோலியோட அந்த என்ட்ரி ஒரு பக்கம் அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஆடும்போது அந்த எமோஷன்ஸ் பில்ட் ஆகிட்டே இருந்தது. கடைசியாக ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து வந்து சாஸ்திரி கில்கிறிஸ்ட் ரெண்டு பேர்கிட்ட இன்டர்வியூ கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி முக்தி அடைஞ்ச மாதிரி நான் பார்க்குறேன். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ரோஹித் கோலி இந்தியாவுக்கானவங்கிறத தாண்டி கிரிக்கெட்டுக்கானவங்களாம் அவங்க ஆகிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு இந்த IPL டீம்ஸு, இந்தியன் டீமு அப்படிங்கிற பேட்ஜே உங்களுக்கு கிடையாது, அடையாளமே கிடையாது. இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய லெஜண்ட்ஸ்களோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய லெஜண்ட்ஸ்களோ முன்ன இருந்தாங்க. இப்போ இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில் இவங்க லெஜண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்பா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்ல விதமாக இந்த ODI சீரிஸ் முடிஞ்சிருக்கு. ஒரு ட்ராமாவும் சரி, ஒரு கிரிக்கெட்டாகவும் சரி, எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் 2-1 வந்திருக்குது. ஓகே, இந்த மேட்ச்சில் எந்த மொமெண்ட்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க ரோஹித் கோலி மொமெண்ட். பட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் கோலி மூமெண்ட் எனக்கும் அதுதான், அந்த மூமெண்ட் தான் ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட். திரும்ப எக்கச்சக்கமான கிரிக்கானதாஸ் கதைகளோட அடுத்தடுத்த நாட்கள் உங்களை நான் சந்திக்கிறேன், பேசுவோம். 2027 ODI வேர்ல்டு கப் கண்டிப்பாக ஆடுவாங்க, இல்லை சந்தேகமே கிடையாது. இவங்களோட உதவி கண்டிப்பாக இந்தியாவுக்கு தேவை. டாப் ஆர்டரில் சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்தியா 2027 ODI வேர்ல்டு கப்புக்குள்ள போனாங்கன்னா. ஜெய்ஸ்வால் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன், ரோஹித் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இப்படி ஒரு ரோஹித் ஆடுறாரு அப்படிங்கும்போது அந்த கிரிக்கெட்டர் கண்டிப்பாக தேவை. ஜெய்ஸ்வால் ஆடுற கேமை கில் ஆடணும், இன்னொரு பக்கம் கில் ஆட வேண்டிய கேம் இப்போ ரோஹித் ஆடிக்கிட்டு இருக்காரு நிதானமாக, பொறுப்பாக. ரோஹித் கோலி இதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் ஆடுவாங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, இன்னொரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அண்ட் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னங்க ரோஹித் கோலி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.